முரணியில் நடத்தப்பட்ட மோட்டார் சைக்கிள் பந்தயம் ஒன்றில் 17 வயது மாணவர் ஒருவர் உயிரிழந்த விவகாரத்தில் பலரை கைது செய்ய நீதிமன்றம் உத்தரவு விடுத்துள்ளது. ஹொரணியில் நடைபெற்ற மோட்டார் சைக்கிள் பந்தயத்தில் பங்கேற்றிருந்த போது காரில் மோதி குறித்த மாணவன் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து இடம்பெற்ற மாணவனின் இறுதிச் சடங்கு ஊர்வலத்தின் போது உயிருக்கு ஆபத்தான முறையில் மோட்டார் சைக்கிள் ஓட்டிய 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் எதிர்வரும் 2026 பிப்ரவரி 6 வரை விளக்கமறியலில் வைக்க ஹொரணி பிரதான நீதிவான் சந்தன கெலன் சூரிய நேற்றைய தினம் உத்தரவு விடுத்துள்ளார். இதனையடுத்து ஹொரணை பல்லப்பிட்டிய பகுதியைச் சேர்ந்த கவிந்து தில்ஷான் 21 வயதுடையவர் மற்றும் வல்பட்டிய பகுதியைச் சேர்ந்த மனுஷ ஆதித்யா 22 வயதுடையோர் ஆகியோர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இறுதிச் சடங்கு ஊர்வலத்தின் போது பொதுச்சாலையில் ஒரே சக்கரத்தில் மோட்டார் சைக்கிள்களை கவனக்குறைவாக ஓட்டியதன் காரணமாக போக்குவரத்து போலீஸ் பிரிவினரால் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் இறுதிச் சடங்கு ஊர்வலத்தின் போது ஒரே சக்கரத்தில் மோட்டார் சைக்கிள்கள் ஓட்டிய மற்ற இளைஞர்களையும் உயிரிழந்த மாணவன் பங்கேற்ற மோட்டார் சைக்கிள் பந்தயத்தில் ஈடுபட்ட 12 பேரையும் உடனடியாக கைது செய்யுமாறு நீதிவான் உத்தரவிட்டுள்ளார். அத்துடன் சட்டவிரோதமாக இத்தகைய போட்டிகளை ஏற்பாடு செய்தவர்களுக்கும் நிகழ்வை புகைப்படம் மற்றும் காணொலியாக பதிவு செய்தவர்களுக்கும் எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கவும் நீதிமன்றம் பணித்துள்ளது. இலங்கை சிஐடி அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதுடன் இறுதிச் சடங்கு ஊர்வலத்தின் போது ஒழுங்கீனமாக நடந்து பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிப்பவர்களுக்கு எந்தவிதமான சலுகையும் வழங்க வேண்டாம் என அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது.